வணக்கம். டே 36 3வது ப்ரோமோ வந்து ரிலீஸ் ஆகுது. பிரஜினுக்கும் நம்மளுடைய சபரி அவர்களுக்கும், அதாவது வீட்டுத்தலை சபரிக்கும் இடைப்பட்ட கான்வர்சேஷன் சண்டைகள் தான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதாவது கமருதீன் பார்வதி, அதுக்கப்புறம் விக்கல் சிக்ரம் இவங்க சண்டையெல்லாம் நடக்குது இல்லை, அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அந்த டைமில் காம் பண்ணுறதுக்கு கமருதீனையோ இல்லை வந்து பார்வதியோ காம் பண்ண முயற்சி பண்ணாமல் அப்போ உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இப்போ உட்காந்துட்டு எங்ககிட்ட வந்து நியாயம் பேசுறியா, இப்போதுக்கு உள்ளுக்குள்ளே வந்த அப்படின்னு சொல்லிட்டு வந்து பிரஜின் கேட்குற மாதிரி, சாண்ட்ரா கேட்குற மாதிரி ஒரு கண்டென்ட் தான் இப்போ 3வது ப்ரோமோவில் ரிலீஸ் பண்ணிக்கிறாங்க. அது இப்போ தான் நடக்க போகுதுன்னு நினைக்கிறேன். இப்போ தான் ஆல்ரெடி உட்காந்து லைவில் பார்த்துட்டு இருந்து இப்போ ஏதோ உருண்டுட்டு இருக்கானுங்க. காலையிலேருந்து பாட்டு பாடிட்டு இருந்தானுங்க. அப்புறமேட்டு அந்த பாட்டு படத்து பேரை கெஸ் பண்ணுறது அந்த மாதிரிலாம் கேம் உட்காந்து ஆடிட்டு இருக்கானுங்க. ரொம்ப நேரம் ஓடிச்சு. எப்படா நீங்கள் சண்டை போடுவீங்க அப்படிங்கிற மாதிரி நமக்கே ஃபீல் ஆகி போச்சு. அந்த நிலைமையில தான் போடிட்டு இதுக்கப்புறம் தான் வரும்னு நினைக்கிறேன் சண்டை. அதுக்கு உண்டான காரணம் என்ன, முழுமையான காரணம் என்ன, அழுத்தமான காரணம் என்ன அப்படிங்கலாம் நமக்கு இதுக்கப்புறம் தான் தெரிய வரும். ஸோ அதுக்கப்புறம் தான் இந்த டாஸ்க் வேறு வரும், அந்த ராஜா ராணி டாஸ்க். இதெல்லாம் வந்து இனிமேல் தான் வரும். ஸோ அதுக்கும் ஆவலோட நம்மளும் காத்துட்ருக்குறோம். ரொம்ப ஸ்லோ மோஷனில் போகிற மாதிரி இருக்குது. ஸோ இந்த சண்டைலாம் வந்து பெரிய இன்டர்நேஷ்னல் பிரச்சனைலாம் கிடையாது, சாதாரண பிரச்சனை தான். சும்மா 2 பேர்த்த பேசிகிட்டு இருக்காங்க, அதுக்கப்புறமேட்டு வாக்குவாதம் பண்ணிக்கிறாங்க. அதுக்கு ஒரு சமாதானம் வந்துட்டு சபரி ஓரளவுக்கு சமாதானம் பண்ணி டீம் ஏதோ கொஞ்சம் மீண்டும் பண்ணி கொண்டு போயிருக்கான். டீமை மாத்திர பிரச்சனை ஓடிட்டு இருக்குது. நான் இந்த டீமில் ஒர்க் பண்ணுவேன், இந்த டீமில் ஒர்க் பண்ண மாட்டேன், எனக்கு இந்த டீம் தான் வேணும், இந்த ஒர்க்கு தான் வேணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன டிஸ்கஷன் தான் போயிட்டுருக்குது. பெரிய கான்ட்ரவர்சியான விஷயமோ இல்லை பெரிய ஒரு இம்பேக்டோ பயங்கரமாலாம் எதுவும் உருவாகலை. ஆனால் வந்து ஒரு சின்ன குரூப் வந்து உருவாகிருக்காங்க. அந்த அன்பு கேங் குரூப்புக்குள்ளே வந்து சபரி தெரியாதனமாக மாட்டிக்கிட்டு அந்த குரூப்புக்குள்ளே இருந்துக்கிட்டு என்னென்ன பண்ண முடியுமோ பண்ண முயற்சி பண்ணுறேன். ஆனால் அவங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட்டிவாக தான் பண்ணிட்டு இருக்கிறேன். அது வந்து நல்லா வெளிப்படையாகவே தெரியுது. ஒருத்தவங்களுடைய அந்த எப்படி சொல்கிறது, இவங்களை ஹேண்டில் பண்ணுற விதம், அவங்கள ஹேண்டில் பண்ணுற விதம்னு சொல்லி நம்ம பார்க்கும்போதே ரொம்ப அழுத்தமாக தெரியுது. அதனால தான் பார்வதி சில இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா உணர்ச்சிப்படுறது. நீ உன் குரூப் ஒன்று வச்சுப்ப, அந்த குரூப்பில் இருக்கவங்க மட்டும் நீ சப்போர்ட் பண்ணிட்டு இருப்பேன், நான் வந்து அதை பார்த்துட்டு சும்மா இருப்பேனா, எனக்கு யாருமே சப்போர்ட் பண்ணல, எல்லாரும் சேர்ந்து என்ன கார்னர் பண்ணுறீங்களா, அப்போ நான் மட்டும் என்ன ஆவேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அதுக்கு ரியாக்ட் பண்ணுற இடத்துக்குள்ளே தான் பார்வதி மாட்டிக்கிட்டு எல்லாத்துட்டையும் வாக்குவாதம் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி சூழ்நிலை வந்துட்டு இருந்தது. ஸோ மொத்தத்தில் பார்வதி அப்புறம் கமருதீன் இந்த மாதிரி ஒரு செட் இருக்காங்களா, அவங்க ஒரு குரூப்பும், இந்த பக்கெட்டு இந்த பிரஜினு அப்புறம் நம்மளுடைய அந்த சபரி கனி இவங்களாம் இருக்காங்களே, இவங்க ஒரு குரூப்பாக வந்து பார்த்திங்கன்னா பிரிஞ்சு கிடக்குறாங்க. அவங்களுடைய மைண்ட் செட்டுக்குள்ளே ஏதோ ஒரு கேம் ஆடிட்டு கிடக்குறாங்க. ஸோ இன்றைக்கி ஒன்றும் பெரிய உப்பு சப்பு இல்லாமல் ஒரு கேமாக தான் ஓடிட்டுருக்குது. பெரிய இன்னும் பவர்ஃபுல்லான கேம் இல்லை. ஒரு வேளை வந்து இந்த ராஜாராணி டாஸ்க்கு வந்த பிறகு அதுக்கெல்லாம் வந்து மேக்கப் அது இதுன்னு போய் முடிச்சு அதுக்கப்புறம் ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கண்டென்ட் எடுத்து வரும்போது தான் பரவாயில்லாமல் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அங்கே ஏதாவது சின்ன சித்து வேலைகள், சில காமெடிகள் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறத பார்க்கும்போது நமக்கு வந்து சில விஷயங்கள் வந்து அட்ராக்டிவாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதை தவிர்த்து ஒன்றும் பெரிய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் எதுவும் இன்றைக்கி பெருசாக நடக்கலை. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கேமுக்குள்ளே இந்த கேம் பிக் பாஸ் கேமுக்குள்ளே எல்லோரும் வர முயற்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க. அது ஒன்றும் தெளிவாக தெரியுது. விக்கல் சிக்ரம் உட்பட புதுமையான ஆட்கள். இப்போ வந்து இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா காலையிலேருந்து பார்க்கும்போது சுவிக்ஸாவுக்கு ஒரு ஓப்பனிங் வந்தது, அந்த புள்ளியும் கேமுக்குள்ளே வர முயற்சி பண்ணுறது. அதே மாதிரி ரம்யா அவங்க கேமுக்குள்ளே வர முயற்சி பண்ணுறது. அதே மாதிரி விக்கல் சிக்ரம் கேமுக்குள்ளே வர முயற்சி பண்ணுறாப்புல. ஏன்னா இத்தனை நாளாக நம்ம உள்ளுக்குள்ளே இருந்துருக்கிறோம், பட் ஆனால் வெளிச்சம் வந்து ரொம்ப கம்மியாகிடுச்சு. இப்போ வந்து நம்ம நாமினேட் ஆகிட்டோம். நாமினேட் ஆன பிறகு இந்த பேர்லேருந்து நம்ம தப்பிச்சு போகிறதுக்கு வேறு வழியே கிடையாது, கண்டிப்பாக ஒர்க் அவுட் பண்ணி ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று கூட அரோரா கூட ஒரு சின்ன போர்ஷன் கிடச்சிது. எப்படின்னா இது பார்வதி ஃபுல்லாக ப்ரோமோவில் போட்டாங்க, ஆனால் அரோராவுக்கு ஒரு ப்ரோமோ கண்டென்ட் கிடச்சிது. ஆனால் அது வந்து வெளியே வரல. காரணம் என்னென்னா அந்த பிள்ளை வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக சில விஷயங்கள் பேசலை, தன்னுடைய ஸ்டாண்ட் எடுத்துகிட்டு வந்து நிறைய பேர்ட்ட வந்து பேசாமல் இருந்துச்சு. பட் ஆனால் இப்போ கொஞ்சம் அதுக்காக சில முயற்சிகள் எடுக்குது அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஒரு தோற்றம் ஏற்படுது. அது எவ்வளோ பவர்ஃபுல்லாக பண்ணுது, அது வந்து அந்த பிள்ளைக்கு எந்தளவுக்கு கேமுக்கு, அதாவது பிக் பாஸ் கேமுக்கு வந்து பயன்படுது அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கணும். ஸோ இப்போதைக்கு இந்த ஒன்று தான் நடந்துடுது. உங்களுக்கு என்ன தோணுது இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சண்டையை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறது நீங்கள் கமெண்ட் எழுதுங்க. அதுக்கப்புறம் நம்ம மற்ற விஷயங்களை உட்காந்து பேசலாம். நன்றி, வணக்கம்.